அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொறுமைக்கு பெயர் போன கடகம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்க பொறுமையை தான் கையாண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க பொறுமைக்கு பெயர் போனங்க. கடகம் ராசிக்காரங்க நீ எடுத்துக்கிட்டா பெரியவங்களை சொல்றதையெல்லாம் கேட்டு அதன்படி செயல்படுத்தக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க. நாம இந்த வீடியோ பதிவுல கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கிரக நிலை அமைப்புனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் அவங்களுடைய நட்சத்திர பலன்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. உங்களுடைய குடும்பம், தொழில், வேலை இந்த எல்லாத்துலயும் இந்த நிமிஷம் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சு வந்தீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல கிரக நிலையினால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம பாக்கலாங்க. 2025 கிரக நிலை 2025ஆம் ஆண்டு தொடக்கத்துல ஜென்ம ராசியில செவ்வாய்ங்க, தைரியஸ்தானத்துல கேது, எதிரி ஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறாங்க. புதன் சந்திரனும், சமஸ்தானத்துல சனி சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்துல ராகு, லாபஸ்தானத்துல குரு என கிரகங்கள் சந்திச்சு கொள்றாங்க. இதனால உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை தாங்க நம்ம பார்க்க போறோம். மாற்றங்கள்னா சின்ன மாற்றம் எல்லாம் இல்ல, உங்கள் வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. எதிர்பாராத பணவரவு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையே மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுது. நீங்க மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைய கடவுள் உங்களுக்கு கொடுத்தாருங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முருகரை வணங்கி பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்யுங்க. பொறுமைக்கு பெயர் போன நீங்க இன்னும் பொறுமையா செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. நீங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி இல்லீங்க, சுயநலவாதியா இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும். நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நான் மட்டும் வச்சிருந்து என்ன பண்ண போற பணத்தை அப்படின்னு மத்தவங்களுக்கு பணம் கொடுத்து கூட உதவுவீங்க. நீங்க ஒரு வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரத்துல பல மடங்கு லாபம் வந்தா கூட உங்கள் ஊழியர்களுக்கு அதுல கொஞ்சம் பாதி கொடுக்கறதுக்கு மனசு வராது, ஆனா உங்களுக்கு மனசு வரும். அவங்களும் உழைச்சாங்க, நம்ம முதலாளியா இருக்கிறதுக்கு நம்மளே எல்லா பணத்தையும் வச்சு கூடாதுன்னு உழைப்பாளிக்கு தகுந்த பணத்தை நீங்க கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க தாங்க கடகம் ராசிக்காரங்க. உங்களுடைய வாழ்க்கையில 2025 கிரக நிலை மாற்றத்தின் மூலம் என்னென்ன பலன்கள்னு பாத்தீங்கன்னா, ஆண்டின் முதல் காலகட்டத்துல கடினமாக தாங்க இருந்துச்சு. அதன் பின்னர் தான் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல உங்களுடைய தொழில் செயல்கள், புதிய தொழில் தொடங்கும் விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க. முடிந்தால் தொழில் தொடங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அடுத்து நடக்க உள்ள சனி குரு பெயர்ச்சியின் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடியதா இருக்குதுங்க. உங்க தொழில், கல்வி தொடர்பாக சிறப்பான முன்னேற்றம் பெறலாங்க. இந்த ஆண்டில் உங்களின் தொழில், நிதிநிலை, கல்வி போன்ற விஷயங்களில் சிறப்பான பலன்களை பெற போறீங்க. மனைவியின் முழு ஆதரவு கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்துடன் தாங்க இருக்கும். என்னங்க அம்மா நீங்க முன்னேற்றத்துடன் உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நல்லா இல்ல அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுக்கு நாங்க கடவுள் எது பண்ண முடியாது. நம்மளுடைய உடல்நிலையை நம்ம பத்திரமா பாத்துக்கணும். எந்த உணவுகளை சாப்பிடணும், எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அவசர கால உலகத்துல நம்ம டைம் கிடைக்கல, காலை உணவை தவிர்த்துறோம். அப்புறம் கடைகள்ல விக்கிற எண்ணெய் பண்டங்களை வாங்கி சாப்பிடுறோம். அப்புறம் தலைவலிக்குது, வயிறு வலி, அல்சரு, இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நம்மளே நம்மளுடைய உடம்ப பாதிப்பு ஏற்படுத்திட்டு, கடவுள் பாருங்க நம்மளுக்கு உடம்பு நல்லா சரியில்லாம பண்ணிட்டாருன்னு சாமி மேல பதிய போடுறது. தப்பெல்லாம் நாம பண்ணிடுவோம், பழிய இன்னொரு மேல தூக்கி போடுறோம். ஆனா நம்ம கடவுள் மேலேயே பலிய தூக்கி போடுறோம். இது தப்பு தானுங்க. நம்ம உடல்ல நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணுங்க. பொருளாதார நிலைன்னு பாத்தீங்கன்னா, கடகம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கம் சமரசமா இருந்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடைய போகுதுங்க. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான காலம் அமைய போகுதுங்க. பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையுங்க. நீங்க வச்ச உங்க கால்பட்ட இடமெல்லாம் பொன்னாக போகுதுங்க. ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்கள் புத்திசாலித்தனத்தால
பலவிதமான காரியங்களை உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் உங்கள் கை வந்து சேர போகுதுங்க. கடன் தொல்லை குறைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க கடன் வாங்கிட்டு தவிச்சிருந்திருப்பீங்க. என்ன என்கிட்ட கடன் வாங்கின தொழில் தொடருங்கன்னு இன்னும் பணத்தை தரலினா, அசல் பணத்தை தரலினா கூட பரவாயில்ல, வட்டி கூட சரியா தரமானீங்கிற, நீ என்ன மனுஷனும் அப்படின்னு உங்க வீட்டுல வந்து ஏளனமா பேசியிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எந்த ஒரு ரூபா கூட கடன் இல்லாம கடனையே அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய, கடன் இல்லாத வாழ்க்கைய உங்கள் குடும்பத்தோட அன்போட சிறப்பா வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கை மிகவும் அமோகமா இருக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டுல கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண முயற்சியில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குருவின் அற்புத பார்வை உங்கள் மீது விழுகிறதுனால திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் துணை மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களின் பழைய நினைவுகள் சற்று வருத்தத்தை தந்தாலும் எல்லா நினைவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை குடிக்கக்கூடியதாக இருக்குங்க. ஜூன் மாதத்துல செவ்வாய் ராசிக்கு ஜென்ம வீட்டுல சஞ்சரிப்பதால உங்களின் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமா நடந்துக்குங்க. அதன் பின்னர் தம்பதியிலேயே மன நெருக்கம் சிறப்பா இருக்க போகுதுங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2024 நீங்க படாத கஷ்டம் இல்ல, படாத துயரம் இல்ல. பெத்த அம்மா அப்பா உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்களை மதிக்கல, கட்டுன மனைவியும் மதிக்கல, குழந்தைங்களும் மதிக்கல. என்னடா ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்றதே இவங்களுக்காக தான், இவங்க கூட நம்ம சொல்றதை கேட்கலையே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க. உங்களை கவலையை விடுங்க. உங்கள் கவலை எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க. உங்கள் துன்பம் எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியோடும் சந்தோஷமோடும் சிறப்பா வாழ போறீங்க. இதை யாராலுமே தடுக்கவே முடியாதுங்க. கடகம் ராசியினருக்கு 2025ஆம் ஆண்டுல கலகலப்பான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்க. அற்புதமா இருக்க போகுது. கடகம் ராசிக்காரங்களே, புதுசா தொழில் தேடிட்டு இருக்கீங்களா? படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, இறைவா நான் என்ன பண்றது, என் குடும்பம் இருக்கிற வறுமைய நான் போக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என் குடும்பத்துல கஷ்டப்பட்டு கடனை வாங்கி என்ன படிக்க வச்சாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. நானும் தேடி தேடி அலைஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்களா? கடகம் ராசிக்காரங்களே, உங்க தவிப்பு விடுங்க. முருகரை வணங்கி ஒவ்வொரு செயலியும் செய்யுங்க. நீங்க வேலை தேடுங்க. கண்டிப்பா உங்க படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போகுதுங்க. 2025 ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள உங்க படிப்புக்கு ஏத்த வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சு உங்களுடைய குடும்பத்தை நீங்க சந்தோஷமா பாத்துக்க போறீங்க. நம்ம முயற்சி பண்ணணும்னா அதுக்கான பலன் கிடைக்காம இருக்காதுங்க. நம்ம இது நாள் வரைக்கும் நீங்க பல கஷ்டம் பட்டுட்டீங்க. உங்க கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுதுங்க. நல்லதுதாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முருகரை ஒவ்வொரு நிமிஷமும் மனதார வேண்டிக்கங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றின்னு முருகரை ஒவ்வொரு நிமிஷமும் வழிபட்டுக்கிட்டே நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்துல சிறப்பான வெற்றி தாங்க. கல்வி ரீதியா எடுத்துக்கிட்டா கடகம் ராசிக்காரங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பா இருக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல படிப்புல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்து கல்வி தொடர்பான சிறப்பான வெற்றியை பெற போறீங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நபர்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாங்க. கல்வி தொடர்பாக இருந்த தடையெல்லாம் நீங்க போகுதுங்க. கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வர போறீங்க. சபாஷ்! உங்களுடைய கல்வி நிலை பார்த்தா இந்த வருஷம் மிகவும் சிறப்பா இருக்குதுங்க. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா உங்கள் உடல்நிலம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இதனால் வரைக்கும் உங்கள் உடல்ல இருந்த பிரச்சனை எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. பொதுவா உடம்புல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுங்க. அதனால நீங்க கொஞ்சம் தண்ணீரை நல்லபடியா குடிச்சிட்டு வாங்க. பனிகாலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, தண்ணீர் தவிர்க்கவில்லை என்றாலும் தண்ணீர் குடிச்சிட்டு வாங்க. நம்ம உடம்புக்கு தண்ணீர் மிகவும் முக்கியங்க. மற்றபடிக்கு உங்கள் உடல்நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. மிகவும் சிறப்பாதாங்க இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க முருகரை மனதார வேண்டிக்குங்க. அருகில் இருக்கிற விநாயகர் சன்னிக்கு சென்று ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி என்று மந்திரத்தை 3 டைம் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்கு அதிகரிக்குங்க.
கடகம் ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எந்த செயலை செஞ்சீங்கனாலும் நம்மளுடைய இறைவன் முருகனையும் விநாயகரையும் வணங்கி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொறுமைக்கு பெயர் போன கடகம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்க பொறுமையை தான் கையாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க பொறுமைக்கு பெயர் போனங்க. கடகம் ராசிக்காரங்க நீங்க எடுத்துக்கிட்டா பெரியவங்களை சொல்றதையெல்லாம் கேட்டு அதன்படி செயல்படுத்தக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க. நாம இந்த வீடியோ பதிவுல கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கிரக நிலை அமைப்புனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் அவங்களுடைய நட்சத்திர பலன்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. உங்களுடைய குடும்பம், தொழில், வேலை, இந்த எல்லாத்துலயும் இந்த நிமிஷம் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சு வந்தீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல கிரக நிலையினால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம பாக்கலாங்க. 2025 கிரக நிலை. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்துல ஜென்ம ராசியில செவ்வாய்ங்க, தைரியஸ்தானத்துல கேது, எதிரி ஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறாங்க. புதன் சந்திரனும், சமஸ்தானத்துல சனி சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்துல ராகு, லாபஸ்தானத்துல குரு என கிரகங்கள் சந்திச்சு கொள்றாங்க. இதனால உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை தாங்க நம்ம பார்க்க போறோம். மாற்றங்கள்னா சின்ன மாற்றமெல்லாம் இல்ல, உங்கள் வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. எதிர்பாராத பணவரவு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையே மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுது. நீங்க மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைய கடவுள் உங்களுக்கு கொடுத்தாருங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முருகரை வணங்கி பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்யுங்க. பொறுமைக்கு பெயர் போன நீங்க இன்னும் பொறுமையா செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. நீங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி இல்லீங்க, சுயநலவாதியா இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும். நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நான் மட்டும் வச்சிருந்து என்ன பண்ண போற பணத்தை அப்படின்னு மத்தவங்களுக்கு பணம் கொடுத்து கூட உதவுவீங்க. நீங்க ஒரு வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரத்துல பல மடங்கு லாபம் வந்தா கூட உங்கள் ஊழியர்களுக்கு அதுல கொஞ்சம் பாதி கொடுக்கறதுக்கு மனசு வராது, ஆனா உங்களுக்கு மனசு வரும். அவங்களும் உழைச்சாங்க, நம்ம முதலாளியா இருக்கிறதுக்கு நம்மளே எல்லா பணத்தையும் வச்சு கூடாதுன்னு உழைப்பாளிக்கு தகுந்த பணத்தை நீங்க கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க தாங்க கடகம் ராசிக்காரங்க. உங்களுடைய வாழ்க்கையில 2025 கிரக நிலை மாற்றத்தின் மூலம் என்னென்ன பலன்கள்னு பாத்தீங்கன்னா, ஆண்டின் முதல் காலகட்டத்துல கடினமாக தாங்க இருந்துச்சு. அதன் பின்னர் தான் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல உங்களுடைய தொழில் செயல்கள், புதிய தொழில் தொடங்கும் விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க. முடிந்தால் தொழில் தொடங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அடுத்து நடக்க உள்ள சனி குரு பெயர்ச்சியின் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடியதா இருக்குதுங்க. உங்க தொழில், கல்வி தொடர்பாக சிறப்பான முன்னேற்றம் பெறலாங்க. இந்த ஆண்டில் உங்களின் தொழில், நிதிநிலை, கல்வி போன்ற விஷயங்களில் சிறப்பான பலன்களை பெற போறீங்க. மனைவியின் முழு ஆதரவு கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்துடன் தாங்க இருக்கும். என்னங்க அம்மா, நீங்க முன்னேற்றத்துடன் உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நல்லா இல்ல அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுக்கு நாங்க கடவுள் எது பண்ண முடியாது. நம்மளுடைய உடல்நிலையை நம்ம பத்திரமா பாத்துக்கணும். எந்த உணவுகளை சாப்பிடணும், எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அவசர கால உலகத்துல நம்ம டைம் கிடைக்கல, காலை உணவை தவிர்த்துறோம். அப்புறம் கடைகள்ல விக்கிற எண்ணெய் பண்டங்களை வாங்கி சாப்பிடுறோம். அப்புறம் தலைவலிக்குது, வயிறு வலி, அல்சரு, இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நம்மளே நம்மளுடைய உடம்ப பாதிப்பு ஏற்படுத்திட்டு, கடவுள் பாருங்க நம்மளுக்கு உடம்பு நல்லா சரியில்லாம பண்ணிட்டாருன்னு சாமி மேல பதிய போடுறது. தப்பெல்லாம் நாம பண்ணிடுவோம், பழிய இன்னொரு மேல தூக்கி போடுறோம். ஆனா நம்ம கடவுள் மேலேயே பழிய தூக்கி போடுறோம். இது தப்பு தானுங்க. நம்ம உடல்ல நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணுங்க. பொருளாதார நிலைன்னு பாத்தீங்கன்னா, கடகம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கம் சமரசமா இருந்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடைய போகுதுங்க. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான காலம் அமைய போகுதுங்க.
தாரத்தை முன்னேற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையுங்க. நீங்க வச்ச உங்க கால்பட்ட இடமெல்லாம் பொன்னாக போகுதுங்க. ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்கள் புத்திசாலித்தனத்தால பலவிதமான காரியங்களை, உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற போறீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் உங்கள் கை வந்து சேர போகுதுங்க. கடன் தொல்லை குறைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க கடன் வாங்கிட்டு தவிச்சிருந்திருப்பீங்க. என்ன எங்கிட்ட கடன் வாங்கின தொழில் தொடருங்கன்னு இன்னும் பணத்தை தரலினா, அசல் பணத்தை தரலினா கூட பரவாயில்ல, வட்டி கூட சரியா தரமானிங்கிற, நீ என்ன மனுஷனும் அப்படின்னு உங்க வீட்டுல வந்து ஏளனமா பேசியிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எந்த ஒரு ரூபா கூட கடன் இல்லாம கடனையே அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய, கடன் இல்லாத வாழ்க்கைய உங்கள் குடும்பத்தோட அன்போட சிறப்பா வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கை மிகவும் அமோகமா இருக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டுல கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண முயற்சியில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குருவின் அற்புத பார்வை உங்கள் மீது விழுகிறதுனால திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் துணை மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களின் பழைய நினைவுகள் சற்று வருத்தத்தை தந்தாலும் எல்லா நினைவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை குடிக்கக்கூடியதாக இருக்குங்க. ஜூன் மாதத்துல செவ்வாய் ராசிக்கு ஜென்ம வீட்டுல சஞ்சரிப்பதால உங்களின் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமா நடந்துக்குங்க. அதன் பின்னர் தம்பதியிலேயே மன நெருக்கம் சிறப்பா இருக்க போகுதுங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2024ல நீங்க படாத கஷ்டம் இல்ல, படாத துயரம் இல்ல. பெத்த அம்மா அப்பா உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்களை மதிக்கல, கட்டுன மனைவியும் மதிக்கல, குழந்தைங்களும் மதிக்கல. என்னடா ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்றதே இவங்களுக்காக தான், இவங்க கூட நம்ம சொல்றதை கேட்கலையே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க. உங்களை கவலையை விடுங்க. உங்கள் கவலை எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க. உங்கள் துன்பம் எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியோடும் சந்தோஷமோடும் சிறப்பா வாழ போறீங்க. இதை யாராலுமே தடுக்கவே முடியாதுங்க. கடகம் ராசியினருக்கு 2025ஆம் ஆண்டுல கலகலப்பான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்க. அற்புதமா இருக்க போகுது. கடகம் ராசிக்காரங்களே, புதுசா தொழில் தேடிட்டு இருக்கீங்களா? படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, இறைவா நான் என்ன பண்றது, என் குடும்பம் இருக்கிற வறுமைய நான் போக்கணும் அப்படிங்கறக்காக தான் என் குடும்பத்துல கஷ்டப்பட்டு கடனை வாங்கி என்ன படிக்க வச்சாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. நானும் தேடி தேடி அலைஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்களா? கடகம் ராசிக்காரங்களே, உங்க தவிப்பு விடுங்க. முருகரை வணங்கி ஒவ்வொரு செயலியும் செய்யுங்க. நீங்க வேலை தேடுங்க. கண்டிப்பா உங்க படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போகுதுங்க. 2025ல ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள உங்க படிப்புக்கு ஏத்த வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சு உங்களுடைய குடும்பத்தை நீங்க சந்தோஷமா பாத்துக்க போறீங்க. நம்ம முயற்சி பண்ணணும்னா அதுக்கான பலன் கிடைக்காம இருக்காதுங்க. நம்ம இது நாள் வரைக்கும் நீங்க பல கஷ்டம் பட்டுட்டீங்க. உங்க கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுதுங்க. நல்லதுதாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முருகரை ஒவ்வொரு நிமிஷமும் மனதார வேண்டிக்கங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றின்னு முருகரை ஒவ்வொரு நிமிஷமும் வழிபட்டுக்கிட்டே நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்துல சிறப்பான வெற்றி தாங்க. கல்வி ரீதியா எடுத்துக்கிட்டா கடகம் ராசிக்காரங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பா இருக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல படிப்புல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்து கல்வி தொடர்பான சிறப்பான வெற்றியை பெற போறீங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நபர்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாங்க. கல்வி தொடர்பாக இருந்த தடையெல்லாம் நீங்க போகுதுங்க. கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வர போறீங்க. சபாஷ். உங்களுடைய கல்வி நிலை பார்த்தா இந்த வருஷம் மிகவும் சிறப்பா இருக்குதுங்க. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா உங்கள் உடல்நலம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இதனால் வரைக்கும் உங்கள் உடல்ல இருந்த பிரச்சனை எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. பொதுவா உடம்புல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுங்க. அதனால நீங்க கொஞ்சம் தண்ணீரை நல்லபடியா குடிச்சிட்டு வாங்க. பனிகாலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, தண்ணீர் தவிக்கவில்லை என்றாலும் தண்ணீர் குடிச்சிட்டு வாங்க. நம்ம உடம்புக்கு தண்ணீர் மிகவும் முக்கியங்க. மற்றபடிக்கு உங்கள் உடல்நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. மிகவும் சிறப்பாதாங்க இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க முருகரை மனதார வேண்டிக்குங்க. அருகில் இருக்கிற
விநாயகர் சன்னதிக்கு சென்று ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி என்று மந்திரத்தை 3 டைம் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்கு அதிகரிக்குங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எந்த செயலை செஞ்சீங்கனாலும் நம்மளுடைய இறைவன் முருகனையும் விநாயகரையும் வணங்கி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொறுமைக்கு பெயர் போன கடகம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்க பொறுமையை தான் கையாண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க பொறுமைக்கு பெயர் போனங்க. கடகம் ராசிக்காரங்க நீங்க எடுத்துக்கிட்டா பெரியவங்களை சொல்றதையெல்லாம் கேட்டு அதன்படி செயல்படுத்தக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க. நாம இந்த வீடியோ பதிவுல கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கிரக நிலை அமைப்புனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் அவங்களுடைய நட்சத்திர பலன்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. உங்களுடைய குடும்பம், தொழில், வேலை இந்த எல்லாத்துலயும் இந்த நிமிஷம் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சு வந்தீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல கிரக நிலையினால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. 2025 கிரக நிலை. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்துல ஜென்ம ராசியில செவ்வாய்ங்க, தைரியஸ்தானத்துல கேது, எதிரி ஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறாங்க. புதன் சந்திரனும், சமஸ்தானத்துல சனி சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்துல ராகு, லாபஸ்தானத்துல குரு என கிரகங்கள் சந்திச்சு கொள்றாங்க. இதனால உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை தாங்க நம்ம பார்க்க போறோம். மாற்றங்கள்னா சின்ன மாற்றமெல்லாம் இல்ல, உங்கள் வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. எதிர்பாராத பணவரவு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையே மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுது. நீங்க மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைய கடவுள் உங்களுக்கு கொடுத்தாருங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முருகரை வணங்கி பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்யுங்க. பொறுமைக்கு பெயர் போன நீங்க இன்னும் பொறுமையா செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. நீங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி இல்லீங்க, சுயநலவாதியா இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும். நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நான் மட்டும் வச்சிருந்து என்ன பண்ண போற பணத்தை அப்படின்னு மத்தவங்களுக்கு பணம் கொடுத்து கூட உதவுவீங்க. நீங்க ஒரு வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரத்துல பல மடங்கு லாபம் வந்தா கூட உங்கள் ஊழியர்களுக்கு அதுல கொஞ்சம் பாதி கொடுக்கறதுக்கு மனசு வராது, ஆனா உங்களுக்கு மனசு வரும். அவங்களும் உழைச்சாங்க, நம்ம முதலாளியா இருக்கிறதுக்கு நம்மளே எல்லா பணத்தையும் வச்சு கூடாதுன்னு உழைப்பாளிக்கு தகுந்த பணத்தை நீங்க கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க தாங்க கடகம் ராசிக்காரங்க. உங்களுடைய வாழ்க்கையில 2025 கிரக நிலை மாற்றத்தின் மூலம் என்னென்ன பலன்கள்னு பாத்தீங்கன்னா, ஆண்டின் முதல் காலகட்டத்துல கடினமாக தாங்க இருந்துச்சு. அதன் பின்னர் தான் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல உங்களுடைய தொழில் செயல்கள், புதிய தொழில் தொடங்கும் விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க. முடிந்தால் தொழில் தொடங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அடுத்து நடக்க உள்ள சனி குரு பெயர்ச்சியின் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடியதா இருக்குதுங்க. உங்க தொழில், கல்வி தொடர்பாக சிறப்பான முன்னேற்றம் பெறலாங்க. இந்த ஆண்டில் உங்களின் தொழில், நிதிநிலை, கல்வி போன்ற விஷயங்களில் சிறப்பான பலன்களை பெற போறீங்க. மனைவியின் முழு ஆதரவு கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்துடன் தாங்க இருக்கும். என்னங்க அம்மா நீங்க முன்னேற்றத்துடன் உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நல்லா இல்ல அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுக்கு நாங்க கடவுள் எது பண்ண முடியாது. நம்மளுடைய உடல்நிலையை நம்ம பத்திரமா பாத்துக்கணும். எந்த உணவுகளை சாப்பிடணும், எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அவசர கால உலகத்துல நம்ம டைம் கிடைக்கல, காலை உணவை தவிர்த்துறோம். அப்புறம் கடைகள்ல விக்கிற எண்ணெய் பண்டங்களை வாங்கி சாப்பிடுறோம். அப்புறம் தலைவலிக்குது, வயிறு வலி, அல்சரு, இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நம்மளே நம்மளுடைய உடம்ப பாதிப்பு ஏற்படுத்திட்டு, கடவுள் பாருங்க நம்மளுக்கு உடம்பு நல்லா சரியில்லாம பண்ணிட்டாருன்னு சாமி மேல பதிய போடுறது. தப்பெல்லாம் நாம பண்ணிடுவோம், பழிய இன்னொரு மேல தூக்கி போடுறோம். ஆனா நம்ம கடவுள் மேலேயே பழிய தூக்கி போடுறோம். இது தப்பு தானுங்க. நம்ம உடல்ல நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணுங்க. பொருளாதார நிலைன்னு பாத்தீங்கன்னா, கடகம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கம்
சமரசமா இருந்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடைய போகுதுங்க. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான காலம் அமைய போகுதுங்க. பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையுங்க. நீங்க வச்ச உங்க கால்பட்ட இடமெல்லாம் பொன்னாக போகுதுங்க. ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்கள் புத்திசாலித்தனத்தால பலவிதமான காரியங்களை உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் உங்கள் கை வந்து சேர போகுதுங்க. கடன் தொல்லை குறைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க கடன் வாங்கிட்டு தவிச்சிருந்திருப்பீங்க. என்ன எங்கிட்ட கடன் வாங்கின தொழில் தொடருங்கன்னு இன்னும் பணத்தை தரலினா, அசல் பணத்தை தரலினா கூட பரவாயில்ல, வட்டி கூட சரியா தரமானீங்கிற, நீ என்ன மனுஷனும் அப்படின்னு உங்க வீட்டுல வந்து ஏளனமா பேசியிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எந்த ஒரு ரூபா கூட கடன் இல்லாம கடனையே அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய, கடன் இல்லாத வாழ்க்கைய உங்கள் குடும்பத்தோட அன்போட சிறப்பா வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கை மிகவும் அமோகமா இருக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டுல கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண முயற்சியில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குருவின் அற்புத பார்வை உங்கள் மீது விழுகிறதுனால திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் துணை மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களின் பழைய நினைவுகள் சற்று வருத்தத்தை தந்தாலும் எல்லா நினைவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை குடிக்கக்கூடியதாக இருக்குங்க. ஜூன் மாதத்துல செவ்வாய் ராசிக்கு ஜென்ம வீட்டுல சஞ்சரிப்பதால உங்களின் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமா நடந்துக்குங்க. அதன் பின்னர் தம்பதியிலேயே மன நெருக்கம் சிறப்பா இருக்க போகுதுங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2024 நீங்க படாத கஷ்டம் இல்ல, படாத துயரம் இல்ல. பெத்த அம்மா அப்பா உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்களை மதிக்கல, கட்டுன மனைவியும் மதிக்கல, குழந்தைங்களும் மதிக்கல. என்னடா ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்றதே இவங்களுக்காக தான், இவங்க கூட நம்ம சொல்றதை கேட்கலையே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க. உங்களை கவலையை விடுங்க. உங்கள் கவலை எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க. உங்கள் துன்பம் எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியோடும் சந்தோஷமோடும் சிறப்பா வாழ போறீங்க. இதை யாராலுமே தடுக்கவே முடியாதுங்க. கடகம் ராசியினருக்கு 2025ஆம் ஆண்டுல கலகலப்பான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்க. அற்புதமா இருக்க போகுது. கடகம் ராசிக்காரங்களே, புதுசா தொழில் தேடிட்டு இருக்கீங்களா? படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, இறைவா நான் என்ன பண்றது, என் குடும்பம் இருக்கிற வறுமைய நான் போக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என் குடும்பத்துல கஷ்டப்பட்டு கடனை வாங்கி என்ன படிக்க வச்சாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. நானும் தேடி அலைஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்களா? கடகம் ராசிக்காரங்களே, உங்க தவிப்பு விடுங்க. முருகரை வணங்கி ஒவ்வொரு செயலியும் செய்யுங்க. நீங்க வேலை தேடுங்க. கண்டிப்பா உங்க படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போகுதுங்க. 2025 ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள உங்க படிப்புக்கு ஏத்த வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சு உங்களுடைய குடும்பத்தை நீங்க சந்தோஷமா பாத்துக்க போறீங்க. நம்ம முயற்சி பண்ணணும்னா அதுக்கான பலன் கிடைக்காம இருக்காதுங்க. நம்ம இது நாள் வரைக்கும் நீங்க பல கஷ்டம் பட்டுட்டீங்க. உங்க கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுதுங்க. நல்லதுதாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முருகரை ஒவ்வொரு நிமிஷமும் மனதார வேண்டிக்கங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றின்னு முருகரை ஒவ்வொரு நிமிஷமும் வழிபட்டுக்கிட்டே நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்துல சிறப்பான வெற்றி தாங்க. கல்வி ரீதியா எடுத்துக்கிட்டா கடகம் ராசிக்காரங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பா இருக்க போகுதுங்க. ஆண்டு தொடக்கத்துல படிப்புல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்து கல்வி தொடர்பான சிறப்பான வெற்றியை பெற போறீங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நபர்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பான